தேவநாம மகிமைப்படட்டும். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது, தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அல்லேலூயா. தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் என்ன செய்தான்? வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பர்த்திமே என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனை, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அல்லேலூயா. ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அந்த வழியே யார் வருகிறது? இயேசு வருகிறாரு. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு உடனே அவன் என்ன செய்கிறான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அல்லேலூயா. எத்தனையோ பேர் யூதர்களுக்குள்ள அவரை தாவீதின் குமாரனாக ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தார்கள். இவர் போய் தாவீதின் குமாரனா? இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் மேசியாவா? இவர் தாவீதின் குமாரன் கிடையாது என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத இருந்த காலத்தில், ஆனால் யார் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னால், ஒரு குருடன், கண்ணு தெரியாத குருடன் அவரை கரெக்டாக தெரிஞ்சிருந்தா, அவர் தாவீதின் குமாரன், அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை என்ன செஞ்சாங்க? அதட்டினார்கள். அல்லேலூயா. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்த உடனே அநேகர் அவனை என்ன செய்தார்கள்? அதட்டினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நாம் கூப்பிட ஆரம்பித்தால் அநேக ஆவிகள் நம்மளை அதட்டும். அநேக பிசாசுகள் நம்மளை அதட்டும். அநேக பிசாசுகள் நம்மளை தடை செய்யும். ஏன்? நீ யாரை கூப்பிடக்கூடாது? இயேசுவை கூப்பிடக்கூடாது. யாரை தேடக்கூடாது? இயேசுவை தேடக்கூடாது. இயேசுவினிடம் போகக்கூடாது என்று சொல்லி அநேக ஆவிகள் நம்மை தடை செய்வதற்காக அது நம்மை அதட்டும். பேசாதிருக்கும்படி அதட்டும். ஜெபிக்காதபடிக்கு அது அதட்டும். அல்லேலூயா. சபைக்கு போகாதபடிக்கு அது அதட்டும். பேசாதிருக்கும்படி அது பேசலை, அது அதட்டுகிறது. அல்லேலூயா. அதட்டுகிறதுனா என்ன அர்த்தம்? ஏய், சும்மாறா. அதட்டுறது, மிரட்டுறது, உருட்டுறது. அப்போ இயேசுவை கூப்பிட ஆரம்பித்த உடனே அநேகர் அவனை பேசக்கூடாது என்று சொல்லி அவனை அதட்டினார்கள். அது அவனுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசுவை நாம் கூப்பிட தொடங்கினோம் என்று சொன்னால் அநேக ஆவிகள் என்ன செய்யும்? அதட்டும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆவிகள் அதட்டும். நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் வராமல் இருக்கிறாங்களோ, யார் இன்னும் கர்த்தரை தேடாமல் இருக்கிறாங்களோ, யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ, அவர்களை கொண்டு இந்த ஆவிகள் நம்மளை என்ன செய்யும்? அதட்டும். சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது. அது என்ன பைபிள்லாம் வச்சுன்னுக்கிற? பைபிள்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது. அல்லேலூயா. லைட்டாக சவுண்டு கம்மி பண்ணு. அல்லேலூயா. ஓகே. இயேசுவை தேட ஆரம்பித்தாலே இந்த ஆவிகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அதட்ட ஆரம்பிக்கும், தடை செய்ய ஆரம்பிக்கும். ஆகையினால அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், முன்னிலும் அதிகமாய் கூப்பிடத் தொடங்கினான். அந்த அதட்டலுக்கு அவன் பயப்படவில்லை, அவன் அமைதியாகி விடவில்லை. அதை விட அவன் என்ன செய்கிறான்?
முன்னிலும், முன்னாடி கூப்பிட்டதை விட இப்ப எப்படி கூப்பிடுறான்? அதிகமாய் கூப்பிடுகிறான். அல்லேலூயா. நீங்க இயேசுவை தேட ஆரம்பிச்சாலே உங்களுக்கு பல பிரச்சனைகளை இந்த ஆவிகள் என்ன செய்யும்? கொண்டு வரும். எப்படியாவது நீங்கள் ஜெபிக்க கூடாது, எப்படியாவது நீங்கள் சபைக்கு போகக்கூடாது, எப்படியாவது நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது, எப்படியாவது நீங்கள் வேதத்தை எடுத்துக்க கூடாது, எப்படியாவது நீ கர்த்தரை தேடக்கூடாது, நேசிக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி இந்த ஆவிகள் எப்படியாவது அது நம்மளை என்ன செய்யும்? தடை செய்ய தான் பார்க்கும். ஆனால் பர்த்திமை குருடன் அதையெல்லாம் மேற்கொண்டு முன்னிலும் கூப்பிட்டதை விட இப்ப என்ன செய்கிறான்? அதிகமாய் கூப்பிட தொடங்கினான். நம்முடைய வாழ்க்கையில கூட என்ன செய்யணும்? தடை வருதா? அதை விட என்ன செய்யணும்? இப்போ அதிகமாய் தேடணும். உதாரணத்துக்கு நீங்க அரசியல் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு முறை அரசியலை தோற்றுவிட்டாங்கன்னா அதோட பின்வாங்கி போயிடுறாங்களா? இல்லை. திரும்ப திரும்ப அந்த அரசியல் என்ன செய்யறாங்க? அதை விட அதிக பலத்தை கூட்டி அந்த அரசியலில் ஜெயிக்கணும், அதில் ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி, பதவியை வாங்கணும் என்று சொல்லி அதை விட அதிக பலத்தோடு என்ன செய்கிறாங்க? செயல்படுகிறாங்க. ஒரு சினிமாவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்ன உடனே வீட்டுக்கு போகலை. இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டாராக இருக்காங்களே சினிமாவில், அந்த பெரிய பெரிய நட்சத்திரம், பெரிய பெரிய சினிமா ஸ்டார்கள், பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம், முன்னணி நடிகர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் வாய்ப்பு கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பின்வாங்கிடலை. அந்த ஸ்டுடியோவுக்கு முன்னாடி போயிட்டு காத்து கிடந்து அந்த ஷூட்டிங் பண்ணுற இடத்துல அநேக இடங்கள்ல அநேக நேரங்கள் காத்து கிடந்து அவங்க வாசல்ல வெயிட் பண்ணி எப்படியாவது அந்த சான்ஸ் என்ன செய்யணும்? அடைந்து கொள்ளணும் என்று சொல்லி அப்படி தேடி ஓடி பசியும் பட்டினியுமா கடந்து தான் இன்னைக்கு பெரிய நட்சத்திரமாக இன்னைக்கு சினிமாவில் என்ன செய்கிறாங்க? கோடி கோடியாக சம்பாதிக்கிற பெரிய பெரிய ஸ்டார்களாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, நடித்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னே அவங்க பின்வாங்கலை. இன்னைக்கு விளையாட்டு துறையில் பெரிய பெரிய காரியத்தில் சாதிக்கிறாங்கல்ல, ஸ்டேட் லெவலில் போயிட்டு உலக அளவில் போயிட்டு சாதிக்கிறாங்களே, அவங்க எடுத்த உடனே அவங்க வந்து மேலே வரல. அவங்களுக்கு பல தடைகள் தாண்டி தான் அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி அவங்க ஜெயிச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க? மேலே வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. கல்வித்துறையில் இன்றைக்கி ஜெயிச்சு படித்து பல பட்டங்களை இன்றைக்கி பெற்ற கல்விமான்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் எடுத்த உடனே மேலே வந்துடல. அவர்களுக்கு பல பாடுகள், பல பிரச்சனைகள், அதையெல்லாம் மேற்கொண்டு தான் அவர்கள் இன்னைக்கு பெரிய பட்டதாரிகளாக இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண காரியங்களுக்கு, ஒரு படிப்புக்காக, ஒரு சினிமாவுக்காக, ஒரு பதவிக்காக, ஒரு விளையாட்டுக்காக, ஒரு சாதனைக்காக, ஒரு கின்னஸில் இடம் பெறணும் என்பதற்காக, ஒரு அவார்டு வாங்கணும் என்பதற்காக பல தடைகள் வந்து அதையெல்லாம் மேற்கொண்டு தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஜெயிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும்தான் தடைகள் வந்தாலே நம்ம என்ன பண்ணிடுறோம்? அப்படியே சோர்ந்து போயிடுறோம். தடைகள் வந்தாலே அப்படியே சோர்ந்து போயிடுறோம். அதை தாண்டி ஜெயிக்கணும் என்ற எண்ணம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு விளையாட்டுத்துறையில் சேரக்கூடிய வாலிபர்கள், மாணவர்கள் இந்த விளையாட்டில் சேர்ந்ததுக்கு அப்புறம் பல பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கலை. ஒரு சினிமாவுக்குள்ள சான்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சினிமாவுக்குள்ள சான்ஸ் கேட்கலான்னு நினைச்சா பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கலை. ஒரு படிப்பு விஷயத்தில், படிப்பில் எப்படியாவது நம்ம மேலே வரணும்னு நினச்சி படித்து இரவும் பகலும் உழைச்சி படித்து முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும்போது, ஐயோ இந்த படிப்பு ரொம்ப மோசமானது, இதில் பல பிரச்சனை வருது, இனிமேல் இந்த படிப்பே நமக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கலை. ஆனால் ஆவிக்குரிய காரியம், ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் தான் பிரச்சனை வந்துருச்சுனாலே உடனே பழியை தூக்கி கர்த்தர் மேலே போட்டு, சபை மேலே போட்டு, ஐயோ ஆண்டவரே வேணாம், இனிமே ஆண்டவருக்குள்ளே போனாலே நமக்கு பல பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரும் வேணாம், ஆண்டவருடைய சபையும் வேணாம் என்று சொல்லி பின்வாங்கி ஓடி போய் விடுகிறோம். அப்புறம் எப்படி? அவர்களெல்லாம் சாதாரண ஒரு பட்டத்துக்காக, ஒரு பதவிக்காக, ஒரு நல்ல ஒரு சான்ஸுக்காக அவர்கள் பல பிரச்சனைகள் வந்தால் அதை தாண்டி மேற்கொள்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்காக இன்னைக்கு நம்ம அதை தாண்டுவதற்கு என்ன பண்ணுறதில்ல? முயற்சி பண்ணுறது கிடையாது. உடனே என்ன சொல்லிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். ஐயோ சர்ச்சுக்கு போனாலே பல பிரச்சனையாகுது, ஐயோ ஜெபிக்க ஆரம்பித்தாலே பல பிரச்சனையாகுது. அவங்களுடைய சாதனையெல்லாம் ஒரு நாள் சாதனை, உலகத்தை சார்ந்த சாதனை.
ஆனால் நீங்கள் ஜெயிக்கிற இந்த ஜெயம் இருக்கிறது பாரு, அது பரலோகம் வரைக்கும் பேசும், அது மறுஜென்மம் வரைக்கும் பேசும், அது நித்திய காலமாய் பேசும், அது தலைமுறை தலைமுறையாய் பேசும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்காக, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்காக அடி எடுத்து வைக்கிறோம் அப்படி சொன்னால் பிசாசு சும்மா இருக்காது. இந்த ஆவிகள் அதட்ட தான் ஆரம்பிக்கும், இந்த ஆவிகள் மிரட்ட ஆரம்பிக்கும், இந்த ஆவிகள் போராட ஆரம்பிக்கும், அதை தடை செய்ய ஆரம்பிக்கும். எப்படியாவது நீங்கள் தேவனிடத்தில் நெருங்காதபடிக்கு அது என்ன செய்யும், பல பிரச்சனைகளை கொண்டு வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், நீ இதில் நீ அடி எடுத்து வச்சா அந்த ஆசீர்வாதம் உன் தலைமுறை வரைக்கும் செல்லும், உன் பிள்ளைகள் சந்ததி வரைக்கும் செல்லும். எருசலேமின் வாழ்வை காண்பாய், உன் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய் என்று 128ஆம் சங்கீதத்தில் சொல்லுது இல்லையா? அப்போ கர்த்தருக்குள்ள நீ அடி எடுத்து வச்சா அந்த ஆசீர்வாதம் உன்னோட போகாது, உன் குடும்பம் முழுக்க அது பரவும், உன் பிள்ளைகளுக்கெல்லாம் போகும், உன் சந்ததிக்கெல்லாம் போகும். நீ கர்த்தருக்குள்ள அடி எடுத்து வச்சா உன்னை சுற்றி உன் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அது பாயும், உன் உறவினர்களுக்கெல்லாம் பாயும், உன் நண்பர்களுக்கெல்லாம் பாயும் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம். அல்லேலூயா. அப்போ இதை புரிந்து கொண்டதுனால தான் பிசாசானவன் என்ன செய்கிறான்னா, நீ ஆரம்பத்தில் அடி எடுத்து வைக்கும் போதே அவன் என்ன செஞ்சிடறான், ஒரு தடையை கொண்டு வந்து போட்டு அதட்டி உன்னை சோர்ந்து போக வச்சு, உன்னை டயர்டாக்கி, உனக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தி உன்னை பின்வாங்க வைக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், இதில் நீ ஜெயிச்சிட்டா இது உன்னோட போயிடாது, உன் பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதம் தொடரும், உன் புருஷனை அந்த ஆசீர்வாதம் தொடரும், உன் குடும்பத்துக்கு அந்த ரட்சிப்பு தொடரும், உன் பொருளாதாரத்தில் அந்த ஆசீர்வாதம் தொடரும், உன் சந்ததிக்கு தொடரும், உன் பேர பிள்ளைகளுக்கு அது தொடரும், அடுத்த தலைமுறைகளுக்கு அது பாயும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் சொல்கிறார், 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செய்கிறேன், இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ உன் தலைமுறை அந்த ஆசீர்வாதம் போகிறதுனால அதோடு மட்டும் இல்லை, உனக்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்துருச்சுன்னா அந்த ரட்சிப்பு உன்னோட முடிஞ்சிடாது, உன் பக்கத்து வீடு, உன் தெரு ஜனங்க, உன் சொந்த பந்தம், அது எல்லாருக்கும் என்ன செய்யும், அது பரவ ஆரம்பிக்கும். ஆகவே பிசாசு இது தெரிஞ்சதுனால தான் என்ன செய்கிறான்னா, இவர்கள் மூலமாக இவனை ஒரு ஆளை விட்டா இது 10 பேர் என்ன செய்யும், சபைக்கு கூட்டிகிட்டு வரும், இது 10 பேர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துடும், இது அந்த குடும்பம் முழுக்க ரட்சிப்புக்குள்ளே வந்துடும். ஆகையினால இதை விடக்கூடாது, முதல்ல இதையே என்ன செய்யணும், மட்டம் தட்டணும், இதையே ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து அதை தடை பண்ணணும், அதை அதட்டணும், அதை மிரட்டி, அதை உருட்டி, எப்படியாவது பல காரியங்களை சொல்லி அவர்களை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் என்று சொல்லி அது போராடுகிறது. அல்லேலூயா. உலக காரியத்தில் தடை வரும்போது என்ன செய்யறதில்ல, யாரும் சோர்ந்து போகிறதில்ல, அதை தாண்டி தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் ரட்சிப்புக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே வந்தாலே, தடைன்னு ஒன்று வந்துட்டாலே, சோர்வுன்னு வந்துட்டாலே, உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுறோம். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நீங்கள் குடும்பத்தில் கூட நீங்கள் கவனித்து பாருங்கள், குடும்பத்தில் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பல சண்டை நடக்கும். எப்படி? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பல சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ளே நடக்கும். ஆனால் ஆண்டவரை தேடுற விஷயத்தில் ஒரு சண்டை நடந்துருச்சுன்னா உடனே என்ன செஞ்சுருவாங்க, உடனே சோர்ந்து போயிடுவாங்க. ஐயோ வீட்டில் பிரச்சனையாக இருக்குது பாஸ்டர், குடும்பத்தில் ஒரே போராட்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் போராட்டம் வந்ததே இல்லையா? இதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்ததே இல்லையா? நீங்கள் சண்டை போட்டதே இல்லையா? ஆனால் கர்த்தருக்குள்ளன்னு வரும்போது சண்டை வந்துட்டா மட்டும் பழிய தூக்கி என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரை தேடினாலே, ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே, சபைக்கு போக ஆரம்பித்தாலே, எங்கள் வீட்டில் ஒரே பயங்கர பிரச்சனையாக இருக்குது, எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு பயங்கர பிரச்சனையாக வருது, எனக்கு என் மனைவிக்கும் பல பிரச்சனை வருது, ஜெபிக்க ஆரம்பித்தாலே பிரச்சனை ஆகுது. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து எங்களுக்கு பிரச்சனை ஆகிறது என்று சொல்லி அப்படியே சோர்ந்து போயிடுறோம். அப்போது வீட்டில் தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் பிரச்சனை போட்டு, சண்டை போட்டு, பிரச்சனையை வளர்த்து குடும்பத்தை சமாதானம் இல்லாமல் கெடுக்கிறதுக்கு பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்காக ஒரு நாள் வரக்கூடிய போராட்டங்களை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு யாரும் ஆயத்தமாக இல்லை, சோர்ந்து போயிடுறாங்க. கர்த்தரை தேடுகிறதுனால ஒரு பிரச்சனை வருதா, அதை தாங்கி கொள்வதற்கு யார் இன்னைக்கு ஆயத்தமாக இல்லை. கர்த்தரை தேடுற விஷயத்தில் மட்டும் எப்படி இருக்கணுமா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனுகூலமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் சர்ச்சுக்கு போகணுமா, எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் போ அப்படின்னு சொல்லணும். நான் காணிக்கை போடணுமா, எங்கள் குடும்பத்தில் காணிக்கை கொடுத்து இந்த சர்ச்சில் காணிக்கை போடணும்னு சொல்லணும். நான் தசமபாகம் போடணுமா, எங்கள் வீட்டில் இந்த தசமபாகம் போடணும்னு சொல்லணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் ஜெபிக்கணுமா, எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை ஒத்துழைக்கணும், போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒத்துழைக்கணும். நான் பைபிள் படிக்கணுமா, போய் தாராளமாக படி, யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஆனால் உலக காரியம் வரும்போது அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டாம்,
அப்படின்னு சொன்னா இல்லை நான் போய் தான் ஆவேன். அதையெல்லாம் தாண்டி சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு பல பிரச்சனைகளை தாண்டி போகிறோம். ஒரு விசேஷங்களுக்கு போகிறவங்களுக்கு மற்ற சொந்தக்கார வீடுகளுக்கு போகிறதுக்கு எவ்வளோ சண்டை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ வாக்குவாதம் நடந்தாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் தாண்டி போயிடுறோம். ஆனால் சர்ச்சுக்கோ ஆண்டவருடைய காரியத்துக்கோ போகணும்னு நினச்சா அதில் ஒரு தடை வந்துருச்சுன்னா உடனே சோர்ந்து போயிடும். இது வரைக்கும் வாழ்க்கையில் சண்டையே பார்க்காத மாதிரி, இது வரைக்கும் வாழ்க்கையில் பிரச்சனையே சந்திக்காத மாதிரி, இப்போதான் முதல் தடவை நான் வாழ்க்கையிலே பிரச்சனை சந்திக்கிறேன், இப்போதான் முதல் தடவை எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன வந்துக்குது, சண்டை வந்துக்குதுன்ற மாதிரியே ஆக்ஷன் பண்ணுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நியாயமா? இது உலகத்துக்காக பல சண்டைகள் அடிச்சல்ல, பல வாக்குவாதம் பண்ணல. கர்த்தருக்காக கொஞ்சம் என்ன பண்ணிக்க, சண்டை வந்தாலும் பொறுத்துக்க. அதுக்காக நீ சண்டை அடிக்க சொல்லலை. சண்டை வந்தா, பிரச்சனை வந்தா, போராட்டம் வந்தா அதை கொஞ்சம் என்ன பண்ணிக்க, சகித்துக்கொள், தாங்கிக்கொள். அதை கொஞ்சம் போராடி மேற்கொள்ளு. அதை கொஞ்சம் ஜபத்தினால, விசுவாசத்தினால, எப்படியாவது உன்னுடைய நடக்கையினால அதை எப்படியாவது தாண்டி ஜெயிச்சு நீ கர்த்தர்கிட்ட வந்துரு. அல்லேலூயா. பர்த்திமேயு குருடன் அப்படிதான் ஜெயித்தான். அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்ட போது அநேகர் அவனை பேசாதிருக்கும்படி என்ன செய்தார்கள், அதட்டினார்கள். அவனோ முன்னிலும் அதிகமாய் என்ன செய்தான், கூப்பிட்டான். முன்னை விட இப்ப அதிகமா என்ன செய்கிறான், கூப்பிட தொடங்கினான், கூப்பிட்டான். ஏன் முன்னை விட இப்ப அதிகமா தொடங்கினான், ஏன் முன்னை விட இப்ப அதிகமா கூப்பிட்டான், என்ன காரணம்? இப்ப அதிகமா கூப்பிட்ட பிறகு அவன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுது. அவன் எத்தனை வருஷம் பிறவியிலிருந்தே கண்ணு தெரியாத குருடனா இருந்தால அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுது. இது வரைக்கும் அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தால அந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறார் ஆண்டவர். இது வரைக்கும் அவன் பட்ட கஷ்டங்கள், இது வரைக்கும் அவன் அனுபவித்த வேதனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னு சொன்னா முன்னை விட என்ன செய்யணும், அதிகமாய் கூப்பிடணும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற விஷயத்துல நமக்கு எடுத்த உடனே நமக்கு கதவு திறக்காது. கொஞ்சம் கதவு என்ன செய்யும், அடைப்பதற்கு பிசாசு போராடுவான். ஆனாலும் கொஞ்சம் முன்னை விட, முதல்ல கூப்பிட்டதை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு கொஞ்சம் முற்றுப்புள்ளி கர்த்தர் வச்சிருவாரு. அல்லேலூயா. அதுக்கு தான் முன்னை விட இப்போ அதிகமாக கூப்பிடணுன்றது. முன்னாடி ஜெபிச்சதை விட இப்போ அதிகமாக ஜெபிக்கணும் என்பதற்காக தான். முன்னாடி கர்த்தரை தேடினதை விட இப்போ அதிகமாக கர்த்தரை தேடணும் என்பதற்கு அதற்காக தான். அல்லேலூயா. அந்த பழைய ஜபத்திலே பலன் நடக்கலையா, அப்போ முன்னை விட அதிகமாக ஜெபிக்கணும். பழைய பக்தியிலே ஒன்றும் வேலைக்கு ஆகலையா, இப்போ பக்தி அதிகமாக விருத்தி அடையணும், பக்தி வைராக்கியம் கிளம்பணும். அல்லேலூயா. முன்னாடியை விட இப்போ அதிகமாக கர்த்தரை தேட ஆரம்பிக்கணும், நீதியா ஆண்டவருக்குள்ள வாழ ஆரம்பிக்கணும். அப்படி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பல பிரச்சனைகளை அனுபவித்தோம் பாருங்க, பல கஷ்டங்களை அனுபவிச்சோம் பாருங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன கர்த்தர் கொடுப்பாரு, ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு முடிவை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ முடிவு உண்டாகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம், அதுக்கு பேர் என்ன? வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம அனுபவித்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு முடிவு உண்டாக்குறாருன்னா அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, ஒரு பெரிய அற்புதங்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய அதிசயங்கள். அதனால தான் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:18-19 வாசிக்கலாம். முன்னை விட அதிகமாக கர்த்தரை கூப்பிட்டால் என்ன ஆண்டவர் செய்வார் அப்படி சொன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. முன்னை விட அதிகமாக கர்த்தரை கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு அடுத்தது என்ன செய்கிறாரு, புதிய பழைய காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அறியீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார். பர்த்திமேயனுடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்யும் போது அவர் எப்படி செய்கிறார் என்பதை நீங்க பார்க்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார்.
அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அல்லேலூயா. உடனே அநேகர் என்ன செய்கிறாங்க, அவனை இயேசு நின்றுட்டார். முன்ன கூப்பிட்டதை விட இப்போ அதிகமாக கூப்பிடும்போது இயேசு என்ன பண்ணிட்டாரு, நின்றுட்டாரு. ஃபஸ்ட்டு அந்த வழியில் தான் வந்தார். ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது கர்த்தர் என்ன பண்ணலை, நிற்கலை. இப்போ முன்னை விட இப்போ அதிகமாக கூப்பிடும்போது என்ன பண்ணிட்டாரு, நின்றுட்டாரு. உன் வாழ்க்கையில் முன்னை விட அதிகமாக கூப்பிட ஆரம்பிக்கணும், முன்னை விட நீ அதிகமாக தேடணும், முன்னை விட நீ அதிகமாக ஜெபிக்கணும் என்பதற்காக தான் ஃபஸ்ட்டு முறை அவர் கேளாதவர் போல இருந்தார். ஃபஸ்ட்டு முறை அவர் என்னன்னு கேட்டிருந்தார்னா, ஃபஸ்ட்டு முறை அவனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தார்னா, முன்னை விட அதிகமாக என்ன செய்திருக்க மாட்டான், கூப்பிட்டு இருக்க மாட்டான். அந்த பழைய காரியத்திலே இருந்திருப்பான். நமக்கு எடுத்த உடனே நமக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அந்த பழைய கொஞ்சம் விசுவாசத்திலே தான் இருப்போம். கடைசி வரைக்கும் அந்த கொஞ்சம் பக்தியிலே தான் இருப்போம், அந்த கொஞ்சம் பயத்திலே தான் இருப்போம், அந்த கொஞ்சம் தேடுதலே தான் இருப்போம், அந்த கொஞ்சம் காரியத்திலே தான் இருப்போம். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா, நீங்களும் நானும் முதல்ல விட ஃபஸ்ட்டு கூப்பிட்டதை விட நீங்கள் அதிகமாய் கூப்பிட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆரம்பத்தில் விசுவாசித்ததை விட நீங்கள் போக போக இன்னும் அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் ஜெபிச்சதை விட இப்போ போக போக இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால தான் ஒரு ஃபஸ்ட்டு முறை என்ன பண்ணலை, அமைதியாக இருந்தார். ஃபஸ்ட்டு முறை கூப்பிட்டதுக்கு கர்த்தர் கேட்டிருக்குமா, கேட்டிருக்காதா, கேட்டது. ஆனாலும் ஏன் அமைதியாக இருந்தாருன்னா, இவன் முன்னை விட என்ன செய்யணும், அதிகமாக கூப்பிடணும். அல்லேலூயா. முன்னை விட அதிகமாக வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிற ஜீவியத்தில் விட இப்போ நீ அதிகமாக என்ன செய்யணும், வளரணும். ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, மாத சம்பளம் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, இப்போ வேலை செய்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 5000 ரூபாய்க்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும், ஃபஸ்ட்டு கொடுத்தா அந்த 5000 ரூபாய் கொடுங்க நான் எதிர்பார்ப்போம், சலிச்சிக்க மாட்டோம். என்னென்ன வேலை செய்து 5 வருஷம் ஆகுது, 5 வருஷமாக இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், கொஞ்சம் கூட சம்பளத்தை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சம்பளத்தை அதிகமாக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இன்னும் நான் எத்தனை வருஷம் இங்கே வேலை செய்கிறது, அப்போ திரும்ப நம்ம அந்த இடத்துல வேலை செய்ய பிடிக்குதா, இல்லை, அதை விட்டு வெளியில் வர ஆரம்பிக்கிறோம். ஏன், சம்பளம் ஆரம்பத்தில் கொடுத்த சம்பளம் ஓகே, ஃபஸ்ட்டு போயிட்டு வேலை செஞ்சோம், அப்போ புதுசு, அதனால் ஒரு 5000 ரூபாய் ஓகே. ஆனால் இப்போ பல வருஷங்கள் ஆயிடுச்சு, அதில் நம்ம சீனியராக மாறிட்டோம், நிறைய உழைக்கிறோம், இப்போ சம்பளத்தை என்ன செய்கிறோம், ஏற்றி கொடுக்க சொல்லி எதிர்பார்க்குறோம். நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது, நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் 5000 ரூபாய் கொடுத்தா போதுமானதாக இருந்தது, இப்போ நமக்கு 10000 ரூபாய் கொடுத்தாலும் என்ன பண்ணலை, பத்தலை. அதனால் இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை அதிகமாக ஏற்றி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அப்போது ஆரம்பத்தில் நீ ஜெபிச்ச ஜெபம் போதும், பரவாயில்ல, ஆனால் இன்னும் போக போக உன் குடும்பத்துக்கு ஜெபங்கள் அதிகமாய் தேவைப்படுகிறது, இன்னும் உன் பக்தி அதிகமாய் தேவைப்படுகிறது. ஆரம்பத்தில் நீ கூப்பிட்டது போதும், ஆரம்பத்தில் நீ ஜெபிச்சது போதும், ஆனால் இனிமே சம்பவிக்க வேண்டிய காரியங்கள், உலகத்தில் நடக்க வேண்டிய காரியங்களுக்கும், குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியங்களுக்கும், சமுதாயத்தில் நடக்க வேண்டிய காரியங்களுக்கும் கர்த்தர் அதே ஜெபத்தில் இருக்க சொல்லி எதிர்பார்க்கல, இன்னும் உன் ஜெபத்தை என்ன செய்ய எதிர்பார்க்கிறாரு, அதிகமாக்க எதிர்பார்க்கிறார். அதனால தான் முன்னிலும் அதிகமாய் நீ இன்னும் கர்த்தர் என்ன செய்யணும், தேட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிங்க. ஆரம்பத்தில் எகிப்தை விட்டு இஸ்ரவேலர் வந்தாங்க, செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது, செங்கல் அறுத்து தான் பழக்கம், அப்போ யுத்தம் பண்ண தெரியாது. அப்போ அவங்களுக்கு கிடைத்த வார்த்தை என்ன, பார்வோனையும் அவன் படைகளையும் கண்டு அவங்க பயப்படும் போது அவங்களுக்கு கிடைத்த வார்த்தை என்ன, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணுவாருன்னு சொன்னார். கானானுக்குள்ளே போகிற வரைக்கும் அவங்களுக்கு அதே வார்த்தையை சொன்னார். அதுக்கப்புறம் இவங்களே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போதைக்கு நீ யுத்தம் பண்ண தேவையில்ல, சும்மா இருப்போதும், நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவர். இனிமேல் போக 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 கானானை நெருங்க 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 வருஷங்கள் கிடக்க, இப்போ நீ என்ன செய்யணும், யுத்தம் பண்ண பழகி கொள்ளணும். இனிமேல் நீ யுத்தம் பண்ணணும், யுத்தத்தில் நீ இறங்கிடணும். அல்லேலூயா. அப்போ ஆரம்பத்தில் ஆண்டவர் என்ன சும்மா தான் இருக்க சொன்னார். அதனால கானான் போகிற வரைக்கும் நான் சும்மா தான் இருப்பேன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா.
உனக்கு இன்னும் புரியலன்னு அர்த்தம். ஒரு குழந்தை பிறந்துச்சு, பிறந்த அப்பா சின்ன குழந்தையா இருக்கிறான், அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடுறான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்? சும்மா இருறா ஒரு இடத்துல, எதுக்குடா இப்படி ஓடியாடுற அப்படின்னு சொல்லி குழந்தை என்ன செய்கிறான்? சும்மா இருக்க சொல்கிறோம். இப்போ அவனுக்கு வயசு 25-30 ஆகுது. இப்போ எதுக்குடா வீட்டை விட்டு வெளியில் போகிற, சும்மா இருறா, எதுக்குடா வேலைக்கு போகிற, சும்மா இருறான்னு சொல்ல முடியுதா? ஏன்? இப்போ தேவைகள் அதிகம், அவனுக்கு இப்போ பொறுப்பு அதிகம், குடும்ப பாரம் அதிகம், குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும். இப்போ அவன் சும்மா இருக்க நாமளே என்ன செய்ய மாட்டோம்? விட மாட்டோம், உட்கார வைக்க மாட்டோம். அவனை ஓடி வேலை செய்ய சம்பாதிக்க நாமளே என்ன பண்ணுவோம்? துரிதப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்போ தேவைகளும் பிரச்சனைகளும் அதிகமாகும் போது இன்னும் முன்னிலும் என்ன செய்யணும்? அதிகமாய் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்களே, முதல்ல இருந்த மாதிரி இப்போ இருக்குது. முதல்ல லைட்டாக இருந்துச்சு பிரச்சனை, பரவாயில்ல தாங்கி கொள்கிற மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற பிரச்சனை அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ என்ன செய்யணும்? முன்னிலும் இப்போ அதிகமாக நீங்கள் கர்த்தரை தேடணும், முன்னிலும் அதிகமாக இப்போ ஜெபிக்கணும், முன்னிலும் கர்த்தரிடத்தில் நெருங்கணும். அப்போ நான் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணேன், இப்போ பல பிரச்சனை ஓடி இருக்குது, இன்னமும் நான் 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த 5 நிமிஷம் ஜெபத்தை வச்சு என்ன பண்ண முடியாது? குடும்ப பிரச்சனையை சரிகட்ட முடியாது, மாற்ற முடியாது. அல்லேலூயா. அன்னைக்கு கொஞ்சமாக இருந்தது பிரச்சனை, அதனால கொஞ்சம் ஜெபம் போதுமா இருந்தது, உனக்கு அன்றைக்கி ஜெபிக்க தெரியாது, அதனால் ஓகே. ஆனால் இன்னைக்கு பல பிரச்சனைகளாகி நீ பல வருஷங்கள் சபைக்கு வந்து இன்னமும் நீ அந்த 5 நிமிட ஜெபத்திலே நீ இருக்கிற அப்படின்னு சொன்னால் அது போதாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முன்னிலும் இப்போ என்ன செய்யணும்? அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. இப்போ அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்ட பிறகு இயேசு நின்றுட்டாரு. நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அவனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே இப்போ இயேசுவின் இடத்துல வந்துட்டான். அவனை அழைத்து வந்தாங்க. அழைத்து வந்த பிறகு அவன் என்ன செய்கிறான்? உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அல்லேலூயா. இயேசுகிட்ட வரும்போது என்ன செய்கிறான்? மேல் வஸ்திரம். மேல் வஸ்திரம் என்ன அர்த்தம்? ஒரு சால்வை போட்டுக்கிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அவன் பிச்சை எடுக்கிறான், குளிர்லையும் வெயில்லையும் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறான், வீதியில் வழியில் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறான். அப்போ அவன் மேலே ஒரு பழைய வஸ்திரத்தை போட்டு கொண்டு இருக்கிறான். அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து எங்கே வந்தானா? இயேசுவின் இடத்துல வந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல வரும்போது பழைய வஸ்திரத்தை என்ன பண்ணக்கூடாது? கொண்டு வந்து அப்படியே இருக்கக்கூடாது. பழைய வஸ்திரம்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டில் இருக்கிற பழைய வஸ்திரம் கிடையாது. இயேசுகிட்ட வந்தோன்னா அப்போ எல்லா வஸ்திரத்தையும் எல்லா துணிமணிலாம் தூக்கி போகி கொளுத்துற மாதிரி கொளுத்திடணுமா பாஸ்டர்? அப்படி இல்லை. இயேசுனிடத்தில் வரும்போது அவன் ஏன் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு வந்தான்? ஒருவேளை அது அவனுக்கு தடையாக இருந்திருக்கலாம். அது அவனை எழுந்து போகிற அந்த உற்சாகத்தை அது கொஞ்சம் தடை செய்கிற மாதிரி இருந்திருக்கலாம். சில நேரங்களில் பெண்கள் துணிமணி எல்லாம் போத்தின்னு எல்லாம் உட்காந்துருந்தாங்க, திடீர்னு கூப்பிட்றாருன்னு எழுந்து ஓடும்போது என்ன பண்ணுவாங்க? காலில் துணி சிக்கும். பார்த்துக்கிறீங்களா? ஒரு எமர்ஜென்சி ஓட முடியாது. ஒரு வேஷ்டி கட்டிட்டு இருக்காங்க, இல்லை மற்ற புடவை கட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க டக்குன்னு எழுந்து ஓடுறதுக்கு முன்னாடி அவங்க இந்த புடவைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சரிப்படுத்தி கொண்டு இருப்பாங்க, லேட் பண்ணுவாங்க. அதுபோல் இவனுக்கு அது ஒரு தடையாக இருந்திருக்கலாம். அதையெல்லாம் தூக்கி போட்டு என்ன செய்கிறா? எழுந்து ஓடினான். அல்லேலூயா. இப்போ கர்த்தர்கிட்ட வரும்போது நமக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எதெல்லாம் பழைய வஸ்திரங்கள் நமக்கு தடை பண்ணுகிறதோ அது எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? தூக்கி எரிந்து போட்டு வரணும். எந்த பாவம் நமக்கு தடையாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் தூக்கி போட்டு வர வேண்டும். அல்லேலூயா. அப்படி வந்த உடனே இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். என்கிறாய் அதற்கு என்று இருக்கிறாய், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அல்லேலூயா. இப்போ வந்து ஆண்டவர் இடத்துல வந்துட்டான். வந்த உடனே இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு இப்போ கேட்குறாரு. பர்த்திமேயை பார்த்து நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட மாத்திரத்தில் அவன் என்ன பதில் சொல்கிறான் பாருங்க.
அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். நான் என்ன செய்யணும்? பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஒரு பிச்சைக்காரனை, ஒரு குருடனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே அவன் எடுத்துற உடனே சொல்லுகிறா, நான் பார்வை அடையணும் ஆண்டவரே அப்படின்றான். அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அதை நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனத்தை வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவரை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு. அவன் ஒரு 38 வருஷம் வியாதிஸ்தன். அவன் எத்தனை வருஷம் வியாதிஸ்தன்? 38 வருட வியாதிஸ்தனா இருக்கிறான் என்று, வெகு காலமாய் அவன் வியாதிஸ்தன் என்று அறிந்துதான், யாரு? இயேசு அறிந்த பிறகுதான், அவன் ஒரு வெகு காலமா வியாதிஸ்தன் என்று அறிந்த பிறகுதான் அவனை கூப்பிட்டு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்றான். பர்த்திமேயை கூப்பிட்ட உடனே என்ன சொன்னாரு? நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே பர்த்திமே என்ன சொல்றா? கேட்ட கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் பண்றா. நான் பார்வை அடையணும் ஆண்டவரே அப்படின்றா. 38 வருஷம் வியாதிஸ்தனை பார்த்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்ட உடனே ஆமா ஆண்டவரேன்னு சொல்லல, சொஸ்தமாக விரும்புகிறேன் என்று சொல்லல, என்னை குளத்துல கொண்டு போய் விடுறது யாருமே இல்லைன்றான். அல்லேலூயா. இந்த ரெண்டுத்துக்கும் உங்களோட வித்தியாசம் உங்களுக்கு என்ன தெரியுது? இவனை கூப்பிட்டு கேட்ட உடனே நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்ட உடனே இப்போதைக்கு என்ன தேவை அதை மட்டும் அவன் கேட்டான். ஆனா 38 வருஷம் வியாதிஸ்தன் என்ன செய்கிறான்? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆண்டவரே அதை ஏன் கேட்குறீங்க? 38 வருஷமா வெகு காலமா இந்த குளத்தடியில் தான் நான் கிடக்கிறேன். என்னை குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. எங்கள் வீட்டில் இருந்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நான் போகிறதுக்குள்ளே எல்லாரும் போய் இறங்கிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆள் இருக்கிறாங்க, எனக்கு யாருமே கிடையாது. அல்லேலூயா. இதுவா கேட்டார் ஆண்டவர். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொன்னார். வாசிங்க அந்த வசனத்தை. 43:18 ஏசாயா 43:18 முந்தினவைகளை என்ன செய்யாத? நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஃபர்ஸ்ட் உனக்கு புதிய காரியம் உண்டாகணும், கர்த்தர் புதிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் என் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யணுங்க அப்படின்னு நம்ம விரும்புறோம். அப்படி சொன்னா அதற்கு கர்த்தர் ஒரு கண்டிஷன் போடுகிறார். என்ன கண்டிஷன்னா, முந்தினவைகளை என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. குளத்தடியில் கடந்தியா, கிணத்தடியில் கடந்தியா, அதெல்லாம் நீ நினைக்க கூடாது. பூர்வ மாணவிகளை என்ன செய்யக்கூடாது? என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அது எல்லாம் நீ சிந்தனைக்கு என்ன செய்யாத? கொண்டு வராது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு நாம விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, முந்தினவைகளை என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. பர்த்திமேயு குருடனை போல நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் அப்படின்னு கேட்ட உடனே முந்தின காரியத்தை குறித்து அவன் என்ன பண்ணல? பேசல. இதுவரைக்கும் நடந்த காரியத்தை குறித்து அவன் பேசல. அது எல்லாம் அவர்கிட்ட ஆர்டரா சொல்லிக்கிட்டு இல்லை. அவன் எடுத்த உடனே கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, நான் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறேன், நான் பார்வை அடைய விரும்புகிறேன், இதுதான் புதிய காரியம். உடனே அவன் என்ன செய்தான்? பார்வை அடைந்து இயேசுக்கு பின்னாடி போனான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இயேசு நமக்கு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பழைய காரியத்தை என்ன பண்ணக்கூடாது?
நினைக்க கூடாது, பழைய காரியத்தை சிந்திக்க கூடாது, பழைய காரியத்தை பேசக்கூடாது. அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு உன் பையன் தீர்ந்துடுவாமா? உன் பையன் தீர்ந்துடுவான், கவலைப்படாதீங்கன்னு சொன்னா எதை பேசுவாங்க? அவன் எங்க திருந்த போறான்? என்னது? அவன் எங்க திருந்த போறான்? எப்படி சொல்றாங்க இத? அவன் திருந்த மாட்டான்னு எப்படி சொல்றாங்க? முந்தின காரியங்கள், முன்னாடி பலமுறை அடி வாங்கி, உத வாங்கி, திட்டு வாங்கி, கொட்டு வாங்கி, பல பிரச்சனையை சந்திச்சு, பல சத்தியங்களை பண்ணி, பல திட்டவட்டம் பண்ணி, பல ஆலோசனைகள் சொல்லி, அப்போ கூட திருந்தல இல்லை. அதை தான் இப்போ மறுபடியும் பேசுகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் பழைய காரியத்தை முதல்ல என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. 38 வருஷம் வியாதிஸ்தன் சொன்னான் பாருங்க, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறு யாராவது இறங்கிடுறாங்க, நான் 38 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன். பழைய காரியத்தையே பேசி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் புதிய காரியம் அது என்ன செய்யாது? நம்முடைய வாழ்க்கையில் விளங்காது, புதிய காரியம் நடக்காது. அல்லேலூயா. உன் குடும்பத்தில் உன் வீட்டுக்காரர் மாறிடுவார் அப்படி சொன்னால் யார்? அவரா? அவர் மாறிடுவாரா? நீங்கள் வேற சும்மா இருங்க, அவராவது மாறுறதாவது. அல்லேலூயா. அப்போ நீ என்ன செய்யல? புதிய காரியத்தை விசுவாசிக்கல, பழைய காரியத்தையே தான் பேசுகிற, பழைய காரியத்தையே தான் சிந்திக்கிற. அதனால தான் ஆண்டவர் இதை ரெண்டுத்தையும் சொல்கிறாரு. புதிய காரியம் உனக்கு தோன்றும், அதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, முந்தினவைகளை என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. முன்னாடி நடந்ததை நினைக்கக்கூடாது, முன்னாடி நடந்த காரியங்களை பேசக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்காரர் மாறிடுவார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாறுவார், ஆண்டவர் மாற்றுவார். அதான் சொல்லணும். யார்? இவரா? இவர் போய் மாறிடுவாரா? நீங்கள் வேற சும்மா இருங்க. இவர் எப்படி மாறுவார் எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. பிள்ளைகள் காரியத்தில், புருஷன் காரியத்தில், மனைவி காரியத்தில், குடும்ப காரியத்தில் இது மாறிடும், இது சரியாகிடும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா இந்த வியாதி சரியாயிடுமா? கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்வார், உனக்கு புது இருதயத்தை கொடுப்பாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வியாதி சரியாயிடும். இதுவா? டாக்டரே சொல்லிக்கிறாரு ஸ்கேனில், என்னென்ன இது ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிக்கிறாரு. இது புதிய காரியமா? இது கர்த்தர் சொல்றாரு, புதிய காரியத்தை உனக்கு நான் செய்கிறேன், கவலைப்படாதுன்றாரு. நீ எந்த காரியத்தை பேச வர? ஏற்கனவே ஸ்கேன் எடுத்த கதையை பேச வர, ஏற்கனவே ரிப்போர்ட் எடுத்த கதையை பேச வர, ஏற்கனவே டாக்டர் என்ன ஆலோசனை சொன்னாலும் அதை சொல்ல வர. இதான் புதிய காரியமா? அப்புறம் எப்படி உனக்கு புதிய காரியம் வரும்? ஆண்டவர் சொல்லிட்டு தானே சொன்னார், உனக்கு புதிய காரியம் தோன்றணும்னு சொன்னால் பழையவைகளை என்ன கூட பண்ணக்கூடாது? பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. பழைய காரியங்களை பேசக்கூடாது. அதை திரும்ப 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 நீ பேசினா என்ன நடக்கும்னா உனக்கு விசுவாசம் வராது, அவிசுவாசம் தான் வரும். அல்லேலூயா. என்ன வரும்? அவிசுவாசம் தான் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க தெரியுதா? எங்கெங்கோ சுற்றி பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு பல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் யாருக்கிட்ட வந்தோம்? இயேசுக்கிட்ட வந்தோம், இயேசுவை நம்பி வந்தோம். ஏன்? ஆண்டவர் அப்போது என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். அப்போ புதிய காரியத்தை தேடி வந்த நம்ம பழைய காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. இப்போ புதிய காரியத்தை தேடி சபைக்கு வந்துக்கிறோம். அப்போ சபைக்கு வந்தவங்களை பார்த்து நாம் என்ன சொல்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு பயப்படாதீங்கம்மா, ஏற்கனவே நீங்கள் எங்கே போனீங்களா? ரைட்டு, டாக்டர் என்ன சொன்னாங்களோ இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்கள் ஏசப்பா விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஒரு புதிய அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே டாக்டர் இது போல் தான் சொன்னாங்க பாஸ்டர், எந்த மாதிரி? இது அவ்வளோதான், தேராத கேஸ், இது இன்னும் 6 மாதம் தான் நீ உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதை சொல்லவா அலைஞ்சு திரிஞ்சு சர்ச்சுக்கு வந்த? அதை பேசவா இங்கே ஆண்டவரை தேடி வந்த? ஆண்டவரை தேடி வந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செஞ்சாங்க தெரியுமா? தனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று வைத்தியருக்கு கொடுத்து செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இப்போ அவங்க ஒரு காரியத்தை சிந்திக்கிறாங்க. என்னென்ன? அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன். தொட்டு பார்க்கலாம், சொஸ்தமாவதா இல்லையான்னு பார்க்கலாம். எதுக்குன்னு தொட்டு பார்க்கலாமே, எல்லாரும் சொல்றாங்களே, நம்மளும் போய் பார்க்கலாமே. அப்படி இல்லை, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால்
நான் சொஸ்தமாவேன். அல்லேலூயா. இதுதான் புதிய காரியம். நடந்துச்சா இல்லையா? உங்களுக்கு நடந்ததா இல்லையா? ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரிடத்துல வந்தான். வந்து என்ன சொன்னா? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், உம்மால் கூடும் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகின்றார். புதிய காரியம் வாழ்க்கையில் நடந்துச்சா இல்லையா? ஆண்டவரே, நான் ரொம்ப வருஷமாக குஷ்டரோகியாக இருந்ததுனால பல தொழுநோய் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் பார்த்துட்டேன், எல்லா மருந்து மாத்திரைலாம் வச்சு பார்த்தாங்க, ஒன்றும் செட் ஆகலை. நான் அதனால் என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. எனக்கு சாப்பாடு கொடுக்க கூட யாரும் வரமாட்டாங்க. நான் இந்த வியாதினால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனிமேல் என்ன நடக்குமோ தெரில, எதுக்கு நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலை. என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், உமக்கு சித்தம் இருந்தால் போதும், என்னை சுத்தமாக்க உம்மால ஆகும் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தான். இதுதான் புதிய காரியம். பழைய காரியத்தை கொண்டு வந்து பேசிக்கிட்டு இல்லை. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பழைய காரியத்தை கொண்டு வந்து பேசிக்கிட்டு இல்லை. ஐயோ, நான் 12 வருஷமாக ரொம்ப படாத பாடுபட்டுட்டேன் ஆண்டவரே, ஏன் அந்த கதையை கேட்குறீங்களே ஆண்டவரே? நான் 12 வருஷமாக போகாத ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை, போகாத ட்ரீட்மெண்ட் இல்லை, எடுக்காத ஸ்கேன் இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டேன், பண்ணாத செலவு இல்லை, எல்லா கோயில் குளம்லாம் ஏறி பார்த்துட்டேன் ஆண்டவரே, அப்போ கூட சரியாகல ஆண்டவரே. அதை சொல்கிறதுக்கு வரல, நான் தொட்டால் சொஸ்தமாவேன். அல்லேலூயா. புதிய காரியத்தை விசுவாசிக்க கற்றுக்கொள்ளணும். பழைய காரியத்தை நீ பேசிக்கிட்டு இருந்தனா உனக்கு விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் தான் இருக்கிறது என்று அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் புதிய காரியம் பெற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கி போயிருக்கிறாங்க? ஏன் புதிய ஆசீர்வாதத்தை அடையாமல் இருக்கிறாங்க? ஏன் புதிய சுகத்தை அடையாமல் இருக்கிறாங்க? புதிய நன்மைகளை ஏன் அடையாமல் இருக்கிறாங்க? அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணார், அங்கேயும் சரியாகல, இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணார், இங்கேயும் சரியாகல, அதனால் நீங்கள் மட்டும் ஜெபம் பண்ணி சரியாக போதா என்ன? பழைய காரியத்தை நீ பேசிகிட்டு இருந்தனா சுகமாகாது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், பழைய காரியத்தை பேசாத. இயேசுவின் இடத்துல வந்தியா, அவரை தொட்டால், அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நான் சொஸ்தமாவேன். அதான் புதிய காரியம். அதை தான் நீ விசுவாசிக்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை என்ன பண்ணாத, நினைக்காத, பூர்வமானவைகளை என்ன பண்ணாத, சிந்திக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க ஒரு முறை என்ன செய்தாங்க அப்படின்னா, எகிப்தை விட்டு கானானை நோக்கி வந்தாங்க. கானானை நோக்கி வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? எதை நினச்சிட்டு வந்தாங்க தெரியுமா? வாசிங்க, என்னாகமோ 11:5 வசனத்தை வாசிக்கலாம். மைக்கை வந்து இப்படி வச்சுக்குமா, இப்படி வச்சுக்க, இப்படி வச்சுன்னா அந்த சவுண்டு கேட்குது. நாம் எகிப்திலே கிரியமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், நாம் எகிப்திலே கிரயமில்லாமல், அதாவது விலை கொடுக்காம சாப்பிட்ட மச்சங்களையும், வெள்ளரிக்காய்களையும், கொம்மட்டிக்காய்களையும், கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளரிக்காய் பூண்டுகளையும் நினைக்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வெளியே வந்து எங்க போறாங்க? கானானை நோக்கி போறாங்க. அதாவது புதிய பயணம். அவங்க வாழ்க்கையில் என்னது? இது 400 வருஷமா அந்த எகிப்துக்குள்ளவே அடைஞ்சு கிடந்து இப்போதான் எகிப்தை விட்டு வெளியில வந்து புதிய பயணத்தை தொடங்குகிறாங்க. அப்போ புதிய பயணத்தை தொடங்குகிற அவருடைய வாழ்க்கையில அவங்க எதை நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? எகிப்தில் சாப்பிட்ட வெள்ளை பூண்டு, வெங்காயம், வெள்ளரிக்காய், கீரைகள், மச்சங்கள், கொம்மட்டிக்காய்கள், இது எல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் போகிறது எங்க? புதிய பயணம். நினைப்பது எது? பழைய வெள்ளரிக்காய், பழைய பூண்டு, பழைய வெங்காயம், பழைய கீரை, பழைய சாதம், பழைய குழம்பு. அல்லேலூயா. அதை நினச்சிக்கிட்டே எங்கே போயிட்டு இருக்கிறாங்க? கானானுக்குள்ளே போனாங்களா? போகலை, வழியிலே மாண்டாங்க, அவ்வளோதான். ஏன்? என்ன காரணம்? புதிய பயணத்தை தொடங்கின நீ கானான் எப்படி இருக்குமோ, கானானுக்கு போனால் நம்ம எப்படி இருப்போம், கானானுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், கானானுக்குள்ள நம்ம எப்படி வாழ போகிறோம், அந்த ஆசீர்வாதத்தை எப்படி அடைய போகிறோம், அதற்கு நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ளணும், நம்ம எப்படி அதுக்கு தயாராகணும், கானானுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி இருக்கும், அதனுடைய செழிப்பு எப்படி இருக்கும், அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்கணும், அங்கே நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அதை பற்றின சிந்தனை இல்லை. எதை நினச்சிக்கிட்டு போயிடுக்கிறாங்க? பழைய காரியங்கள்,
பழைய சிந்தனைகள், பழைய நினைவுகள். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்னு சொன்னாரு. ஆனால் இவங்க முந்தினவைகளை நினச்சிக்கிட்டே புதிய பயணத்துக்கு போகிறாங்க, புதிய ஊரை சார்ந்து தேடிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, போய் சேர முடியல, போக முடியல, வழியிலே செத்து தான் போனாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, புதிய பயணத்தை நோக்கி போகிற நீ, புதுசாக பிஸ்னஸை தொடங்குற நீ, பழைய தோல்விகளை என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிஸ்னஸை தொடங்குறாங்கன்னா அந்த பழசை நினச்சி பயந்துகிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் இப்படி தான் ஆரம்பித்தோம், அது கடைசியில் அது டவுன் ஆகிடுச்சு, அதில் லாஸ் ஆகிடுச்சு, ஒருவேளை இப்படியே இது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு காரியத்தை தொடங்கும் போது பழைய காரியங்களை நினச்சி பயந்து கொண்டு இருப்பாங்க. அப்போ அந்த பயமே இவர்களை என்ன செய்ய அதிகமாக பாதித்து புதிய காரியத்தை அடைய முடியாதபடிக்கு, புதிய பிஸ்னஸில் ஜெயிக்க முடியாதபடிக்கு அவர்களை தளர்ந்து போக செய்யும், அவருடைய இருதயத்தை சோர்ந்து போக செய்யும். அல்லேலூயா. அதனால தான் சொல்லுது, புதிய பயணத்தை தொடங்குற நீ பழையவைகளை என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. புதுசாக சுகத்தை தேடி ஆண்டவரிடத்தில் வந்தேன்னு சொன்னால் பழைய பலவீனத்தை என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. கர்த்தரை நான் தொட்டால் சொஸ்தமாவேன், அந்த சிந்தனை தான் வரணும், அந்த விசுவாசம் தான் வரணும். பழசை என்ன பண்ணிக்கூடாது, பேசக்கூடாது. இந்த 38 வருஷம் வியாதிஸ்தன் அவன் என்ன சொல்கிறான், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படி சொல்லி கேட்ட மாத்திரத்தில் பழைய காரியத்தை பேச ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. நிறைய பேருக்கு பழைய நினைவுகள், பழைய காரியத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறது, பழசையே நினச்சிக்கிட்டு இருக்குது, பழசையே சிந்திச்சு கொண்டு இருக்கிறது, அதையே மைண்டுக்குள்ளே வச்சுன்னு இருக்கிறது. அப்படி இருந்தால் எப்படி முன்னேற முடியும், எப்படி உனக்குள்ள விசுவாசம் வரும், எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? உன் முகத்தை பார்த்தா ஒரு புதுசாக ஒரு சந்தோஷம் இல்லை, பழசையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, ஒரு உற்சாகம் இல்லை. விசுவாசிக்கிறோடைய முகத்தில் என்ன இருக்கணும், உற்சாகம் இருக்கணும், நம்பிக்கையில் என்ன இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அன்னாள் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ண மாத்திரத்தில் அதுக்கப்புறம் என்ன செய்யல, அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்னாளை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். அன்னாள் யார் கூட அழுதுகிட்டு வார்த்தையை வாங்கி கொண்டு துக்கப்பட்டுக்கிட்டு கிடந்தா? பெனினாள் தன் ஓரவத்தி கூட அவளுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு மனம் அடிந்து சாப்பிடாம ராத்திரியும் பகலும் தூங்காம கிடந்தா. இப்ப தேவாலயத்துக்கு போனிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் அதை என்னாலும் உமக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். வாசிங்க அந்த வசனத்தை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமக்கு அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என் கஷ்டத்தை எல்லாம் பார்க்க மாட்டீங்களா, அவளை இன்னான்னு கேட்க மாட்டீங்களா, வீட்டுக்கு போனா என்ன அவள் டார்ச்சர் பண்றான் ஆண்டவரே. யாரு? பெனினாள். என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறான் ஆண்டவரே. என் வீட்டுக்காரர் அவ கூட சேர்ந்து தான் ஆடுறாரு, என் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, கேட்டால் அவளை விட நான் உன்னை தான் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு தவிர அவள் டெய்லியும் என்னை போட்டு குத்தி காண்பிக்கிறான் ஆண்டவரே. அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, எனக்கு பிள்ளை பிறக்கலையாமே, அதனால் அவள் டெய்லியும் என்னை என்ன செய்கிறா, வேதனைப்படுத்துகிற ஆண்டவரே. அவளுக்கு நீங்கள் பதில் செய்யுங்க ஆண்டவரே, அவளை இன்னான்னு கேளுங்க ஆண்டவரே, அவளுக்கு ஏதாயிலும் ஒரு தண்டனை கொடுங்க ஆண்டவரே, அப்போ தான் ஆண்டவரே அவள் திருந்துவா. அவளோடு சேர்த்து என் வீட்டுக்காரையும் ஒரு தண்டனை கொடுங்க ஆண்டவரே, அப்போ தான் அவங்களாம் ஒரு சரிப்பட்டு வருவாங்க ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படியே சொன்னாங்க. ஆண்டவரிடத்தில் வந்த உடனே வீட்டில் நடந்தது பழைய காரியத்தை அந்த சாப்டர் என்ன பண்ணலை, நினைக்கவே இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை. அவள் அடுத்தது ஏதோ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா, என் பையனுடைய தலையில சவரகன் கத்தி படுவதில்லை, அவன் உயிரோடு இருக்கும் நாளளவும் தீட்டானதை ஒன்றும் புசிப்பதில்லை, அவன் இனிமே இப்படிதான் இருக்க போறான்.
இன்னும் பிள்ளையை பார்க்கல, பிள்ளை கர்ப்பம் அடையல, இன்னும் ஒண்ணுமே தெரியல. இப்பதான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க, இப்பதான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க எதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க? என் பிள்ளை உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் தலையில என்ன பண்றதில்ல, சவர்கன் கத்தி படுவதில்லை. கர்த்தர் அவன் உயிரோடு இருக்கிற நாளால் அவன் கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறேன். ஆனா பெண்ணான்னு கூட தெரியாது, இன்னும் கரு தரிக்க கூட இல்லை. இப்பதான் வந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்க ஆரம்பித்த உடனே எதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க? புதிய காரியத்தை பேச தொடங்கி விட்டார்கள். ஹல்லேலூயா. வந்து பெனினால பத்தியே பேசிக்கிட்டு இல்லை, வந்து பழைய காரியத்தையே பேசிக்கிட்டு இல்லை. அதை பேசி 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 மனமடிவாகல, இன்னும் கொஞ்சம் துக்கப்பட்டு கொண்டு இல்லை. இனி அவள் துக்கமுகமா இருக்கவில்லை, புதிய காரியத்தை பேச தொடங்கி விட்டாள். ஹல்லேலூயா. சில பேருக்கு என்ன வசனம் சொல்லுங்களேன், அந்த பழைய கதை தான் கொண்டு வருவாங்க. என்ன ஆலோசனை சொல்லுங்களேன், அந்த பழைய கதை தான் கொண்டு வருவாங்க. என்ன ஆறுதல் சொல்லுங்களேன், அந்த பழைய கதையை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது, இதுக்கு முன்னாடி நடந்தது, கர்த்தர்கிட்ட நீ வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் உன் குடும்பத்தில் எப்படியெல்லாம் நடந்துச்சோ அதையே நினைச்சிக்கிட்டு வந்து சபையில் உட்காந்துக்கிட்டு இருந்தா அது எப்படி மாறும்? அது எப்படி சேஞ்ச் ஆகும்? அது எப்படி புதிய காரியமாக தோன்றும்? என்னைக்கு நீ கர்த்தரை தேடி வந்தையோ பழசை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடணும். அல்லேலூயா. சில பேர் சென்டிமெண்ட்டாக சொல்லுவாங்க தெரியுமா, பழசை மறக்கக்கூடாது. அப்படி இல்லை. அல்லேலூயா. இங்கே சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் என்ன இல்லை, இடம் இல்லை. பழசை மறக்க சொல்கிறார் ஆண்டவர். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், அதை நினச்சி கூட பார்க்காத. அது வெள்ளரிக்காவாக இருக்கட்டும், வெள்ளை பூண்டாக இருக்கட்டும், அதை என்ன செய்யாத, நினைத்து கூட பார்க்காத, அதை பற்றி பேசாதன்றார். அல்லேலூயா. அண்ணாளுடைய வாழ்க்கையில் புதிய காரியம் தொடங்குச்சா இல்லையா? அவள் எப்போ புதிய காரியத்தை பேச ஆரம்பித்தாலோ, புதிய காரியத்தை விசுவாசிக்க ஆரம்பித்தாலோ, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன நடந்தது? புதிய காரியம் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஏலி எல்கானாவை பார்த்து என்ன சொன்ன தெரியுமா? உனக்கு அவளாலே சந்தானம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சான். என்னது? வாசிங்க அந்த வசனத்தை. 1 சாமுவேல் புஸ்தகத்தில். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அப்பொழுது அவள் அல்லேலூயா. இந்த வசனத்தை நீ அப்புறமா கண்டுபிடிச்சு பாருங்க. உனக்கு அவளாலே சந்தானம் உண்டாக கடவுது என்று சொல்லி ஏலி என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அந்த அளவுக்கு அன்னாளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? புதிய காரியம் தொடங்கினது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்தில் வந்தோம் என்று சொன்னால், சபைக்கு வந்தோம் என்று சொன்னால், இயேசுவினிடத்தில் வந்தோம் என்று சொன்னால், பழைய காரியத்தை நினைக்கக்கூடாது, பழைய காரியத்தை என்ன செய்யக்கூடாது? சிந்திக்கக்கூடாது, பழைய காரியத்தை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்தது, பழைய காரியத்தை செய்யவும் கூடாது. என்ன செய்யக்கூடாது? பழைய காரியத்தை செய்யவும் கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் என்ன செய்யணும்? ஒழிந்து போக வேண்டும். பழைய செய்கைகள் இருக்கக்கூடாது. கர்த்தர் கேட்கிறார், உனக்கு புதிய காரியம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் பழைய காரியங்களை நினைக்கிறது மட்டுமல்ல, பேசுறது மட்டுமல்ல, சிந்திக்கிறது மட்டுமல்ல, பழைய காரியத்தை செய்யவும் என்ன பண்ணக்கூடாது? கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் என்ன செய்யணும்? ஒழிந்து போகணும். எல்லாம் என்ன செய்யப்படணும்? புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம்.
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. எங்க உட்காரக்கூடாதுன்றாரு? துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. இயேசுக்குள்ள நீ வந்து புதிய காரியத்தை விசுவாசித்து வந்த நீ அந்த பழைய இடத்துலயே போய் உட்கார்றது, அந்த பழைய இடத்துலயே போய் நிற்கிறது. எந்த பழைய இடம்? இயேசுவை அறியாத முன்னாடி ஒரு இடத்துல டெய்லியும் போய் உட்கார பாரு. அது எந்த இடம்னு தெரியாது, உனக்கு தான் தெரியும். அந்த இடத்துலயே போய் உட்காருது. இயேசுவின் இடத்துல வராத போது ஒரு இடத்துல டெய்லி நிற்ப பாரு, அங்கே அந்த இடத்துல போய் நிற்கிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கூட கூடிட்டு இருந்த பாரு, அவங்க கூட போய் மறுபடியும் கூடுறது. அல்லேலூயா. அந்த பழைய ஆட்களை கொஞ்சம் என்ன செய்யணும்? கொஞ்சம் விடணும். பழைய ஆட்கள்னா யாரு? நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் பழைய ஆட்கள் தான். அதுக்காக அவங்கள விட முடியுமா? நம்முடைய தாய் தகப்பன் பழைய ஆட்கள் தான், நம்முடைய மனைவி பிள்ளைகள் பழைய ஆட்கள் தான், நம்முடைய சகோதர சகோதரிகள் பழைய ஆட்கள் தான். அவர்களை விட முடியுமா? அது இல்லை. உன்னை கெடுப்பதற்கென்று ஒரு கூட்டம் இருந்தது பாரு. உன் வாழ்க்கையை, உன் முன்னேற்றத்தை, உன் ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கென்று சில வழிகளில் நீ நடந்த பாரு, சில இடத்துல நீ உட்கார்ந்த பாரு, சில பாவத்தை செய்வதற்காக சிலரோடு கூட பழகின பாரு, சில பாவத்தை செய்வதற்கு சில இடத்துல கரெக்டாக நீ உட்காந்துற பாரு. ஃபோன் போட்டு நான் இங்கே தான் உட்காந்துக்கிறேன், நேற்று உட்காந்து பாரு, அதே இடத்துல தான் நீ உட்காந்துக்கிறேன், நீ வா. நேற்று ஒருத்தர் டீ கடையில் உட்காந்துட்டு இருந்தேன்ல, அங்கே தான் வந்துரு, கரெக்டாக அந்த இடத்துல இரு, நான் வந்துடுறேன் நான் கரெக்டாக. அந்த அதே இடத்துல போய் உட்காருது. ஒரு பாவத்தை செய்ய போகிறதுக்கு எந்த இடத்துல உட்கார்ந்தியோ, எந்த இடத்துக்கு வர சொன்னியோ அதே இடத்துல போய் மறுபடியும் உட்காரக்கூடாது, அதே இடத்துல போய் மறுபடியும் நிற்கக்கூடாது, அதே ஆட்களோடு கூட மறுபடியும் பழக்கம் வச்சுக்கிட்டு அவருடைய வழியில் என்ன செய்யக்கூடாது? நடக்கவும் கூடாது. அல்லேலூயா. சிந்திக்கிறது, நினைக்கிறது, பேசுறது மட்டுமில்ல, பழைய காரியத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யவும் கூடாது. அல்லேலூயா. பழைய பாவத்தை செய்யக்கூடாது, பழைய தீமையான பழக்க வழக்கத்தை மறுபடியும் செய்யக்கூடாது. கர்த்தருக்குள்ள வந்த பிறகு இந்த பழையவைகளை எல்லாம் செய்யாமல் கொஞ்சம் விடும்போது தான் உன் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? புதிய காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. நான் பழைய காரியத்தெல்லாம் விட மாட்டேன், பழைய நண்பர்களை விட மாட்டேன், பழைய என்னை மோசம் போக்கின ஆட்களை நான் விட மாட்டேன், என்னை கெடுத்தவர்களை நான் விட மாட்டேன், மறுபடியும் நான் அவங்க கூட தான் கூடுவேன். ஆனாலும் கர்த்தர் என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது வாய்ப்பில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் என்ன செய்யணும்? ஒழிந்து போகணும், எல்லாம் என்ன செய்யப்படணும்? புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உன் நண்பர்கள், உன்னை கெடுக்கிறவர்கள், யாராவது உன்னை மோசம் போக்குகிறவர்கள், சில உறவுகள் அப்படி இருக்கும் என்று சொன்னால், உன் குடும்பத்தை கெடுக்கிறவர்கள், உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவர்கள், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கிறவர்கள், சிலர் கூட நீங்கள் பழகினாலே உங்கள் பக்தி வீணாக போயிடும். அப்படிப்பட்ட ஆட்களை விட்டு என்ன செய்யணும்? வெளியில் வரணும். சிலர் கூட நீங்கள் பேச உட்காந்தாலே உங்கள் விசுவாசம் அவிசுவாசமாக போயிடும். அப்படிப்பட்டவங்க கூட பேசுகிறத கொஞ்சம் என்ன பண்ணணும்? நிறுத்திடணும். இங்கேருந்து நேராக போயிட்டு பாஸ்ட் உங்கள் கூடலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? எங்கள் சபையில் எங்கள் பாஸ்டரு உங்கள் கூடலாம் பேச வேணாம்னு சொல்லிக்கிறாரு, அப்படி சொல்லிடாத. அப்புறம் நேராக அவங்க என்ன திட்டுவாங்க. எதுக்காக இது சொல்லப்படுகிறது? உங்கள் அவிசுவாசத்தை கெடுக்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்களா, அவங்க கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தையை கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, கம்மி பண்ணிக்க, தூரமாக வந்துரு. உன்னுடைய பக்தியை கொஞ்சம் அவங்க சீர்குலைக்கிறாங்களா, அதை விட்டு கொஞ்சம் தூரமாக வந்துரு. நீ சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி கிளம்புற, அவங்க வேற எங்கே கூப்பிட்றாங்க, இன்றைக்கி என்ன சர்ச்சுக்கு இன்றைக்கி ஒரு நாள் போய் என்ன பண்ண போகிறவா, களை வெட்ட போகலான்னு கூப்பிட்றாங்க. அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமாக வந்துரு. இன்றைக்கி வேறு வேலைக்கு போனால் ஒரு வருமானம் கிடைக்கும், வா இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமாக வந்துரு. அப்போ பழைய ஆட்களை கொஞ்சம் என்ன செய்ய, கொஞ்சம் தூரமாகவே தள்ளி வை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பழைய காரியத்தை செய்யவும் என்ன பண்ணக்கூடாது? கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை அங்கேயே போய் மறுபடியும் அந்த ஆலோசனை கேட்கக்கூடாது.
கர்த்தர்கிட்ட வந்துட்டல, இப்போ இனிமே உனக்கு ஆலோசனை யார் கொடுக்குன்னு யார் கேட்கணும்? கர்த்தர் சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன்றார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்றார். வேதத்தில் இல்லாத ஆலோசனை யார் உனக்கு சொல்லிட முடியும்? அப்போ ரட்சிக்கப்பட முன்னாடி, ஆண்டவரை அறியாததுக்கு முன்னாடி சிலர்கிட்ட நீ எப்பவுமே ஆலோசனை போய் கேட்பல, அவங்ககிட்டே போய் ஆலோசனை கேட்டுக்கிட்டு உட்காந்து இருக்காது. ஒரு காலத்தில் அவங்க ஆலோசனை உன் வாழ்க்கைக்கு அது சரியாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டதுனால சில ஆலோசனைகள் இன்றைக்கி அவங்களுக்கு உனக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது. அது ஆவிக்குரிய காரியத்துக்கு எதிராக இருக்கும். அப்படிப்பட்ட ஆலோசனைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனை விட்டு என்ன செய்ய, கொஞ்சம் விலகி வந்துரு. அல்லேலூயா. சில பேர் கூட கூடிக்கிட்டு நடந்த போன சுத்தனை எல்லாம் செஞ்சு அன்னைக்கு அது கரெக்டாக இருந்தது. இன்னைக்கு நீ ஆண்டவருக்குள்ள பக்தியாக நடந்ததுக்கு அப்புறம், இன்னைக்கு நீ பரிசுத்தம் ஆக்கப்பட்டதுக்கு பிறகு மறுபடியும் அதே பாதையில் போனேன்னு சொன்னால் அது உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்துடும். உன் பக்தி அது கெடுத்துடும், அது வீணாக்கி போட்டுடும். அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க தான், என்ன இப்போலாம் எங்களை மதிக்க மாட்டியா, இப்போலாம் என் கூட வர மாட்டியா, இப்போலாம் என் கூட பேச மாட்டியா அப்படி சொல்லுவாங்க தான். ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்க நல்லவங்க தான். ஆனால் அவங்க கூட சேரும்போது என்னுடைய பக்தி கொஞ்சம் என்ன ஆகுது, பாதிக்கப்படுது, என்னுடைய பரிசுத்தம் கொஞ்சம் சீர்குலையுது அப்படின்ட்டு சொல்லி நீ தான் கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், விலகி வந்துடணும். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு இடத்துக்கு காலையில் கிளம்பி வண்டியில் ஒரு வேலையை போனோம். அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, அங்கே என் ஃப்ரெண்டை பார்த்துட்டேன், என் பழைய ஃப்ரெண்டை பார்த்துட்ட உடனே என் வண்டி ஒரு கடையில் தள்ளி நிறுத்திட்டு, ஃப்ரெண்டு பெரிய வண்டி வச்சுக்கிறான், அவன் கூட போனோம்னா சீக்கிரமாக போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துக்கு தான் போகிறான். அப்போ 2 பேரும் நம்ம வாட அங்கே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவன் வண்டியில் கிளம்பிட்டோம். போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தா அவன் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. நான் வேறு திரும்ப இங்கே தானிப்பாடிக்கு வரணும், அர்ஜென்ட்டாக டைம் ஆகுது எனக்கு. இப்போ அவன் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. அது பஸ் ஸ்டாப்பு கூட கிடையாது, பஸ் ஸ்டாப்புக்கு சென்டரில், அது ரொம்ப தூரம் நடந்து போய் தான் பஸ் ஸ்டாப்பை பிடிக்கணும். இப்போ அந்த இடத்துல நின்றுடுச்சு. அவன் என்ன சொல்கிறான், இது வரைக்கும் இந்த வண்டியில் இப்படிப்பட்ட ப்ராப்ளமே வந்ததே இல்லையன்றான். திடீர்னு என்ன அப்படி ஆச்சு, நேற்றுலாம் நல்லா தானே வச்சு ஓட்டிகிட்டு இருந்தான்றான். எனக்கும் ஒன்றும் புரியல, அவனுக்கும் ஒன்றும் புரியல. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே என்ன ஆச்சு ஆண்டவர், எப்படியாவது நான் சீக்கிரமாக போகணும் ஆண்டவரே அப்படின்னு. உடனே என்னாச்சு, டக்குன்னு இன்னொரு வண்டி வந்துச்சு. அவனை நிறுத்திட்டு, எப்பா நீ இப்போ வண்டி சீர் பண்ணிட்டு பொறுமையாக வா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் வண்டியை பிடிச்சி அந்த இன்னொரு வண்டியை பிடிச்சி லிஃப்ட் கேட்டு அவங்க கூட போயிட்டேன். இது அப்புறமா தான் ஆண்டவர் என்னை உணர்த்தினார். ஏன் அந்த வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா, நீ மறுபடியும் எங்கே போய் நிற்கிற, பழைய ஃப்ரெண்டு கூட போய் நிற்கிற. அப்போ பழைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும், தூரமாக வரணும் என்பதற்காக தான் அந்த ப்ராப்ளத்தை அன்றைக்கி ஆண்டவர் கொடுத்தேன் என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். அல்லேலூயா. ஆகினால நமக்கு சில நேரங்களில் பழைய காரியத்தையே மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, போயிட்டு செய்யக்கூடாது. பழைய நண்பர்கள் கூட கொஞ்சம் அவங்க கூடவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகினால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு புதிய காரியம் தொடங்க வேண்டும் என்று சொன்னால், இது நான் சொல்கிற இந்த ஆலோசனை, இந்த சத்தியம் யாருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் இல்லை. கர்த்தரால் இயேசுவின் இடத்துல எனக்கு புதிய காரியம் தோன்றணும், எனக்கு புதிய காரியம் நடக்கணும், என் குடும்பத்தில் புதிய ஆசீர்வாதம் தொடங்கணும், என் புதிய காரியத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யார் விரும்புகிறாங்களோ அவர்களுக்கு இந்த ஆலோசனை சொல்லுகிறது. எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் இந்த ஆலோசனை கிடையாது, எல்லாருக்கும் அது பொருந்தாது, அது அவங்க ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனால் கர்த்தரிடத்தில் புதிய காரியத்தை எதிர்பார்த்து வந்தவர்களுக்கு இந்த ஆலோசனை சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறார். எல்லாருக்கும் சொல்லலை, எனக்கு செவி கொடுக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு நான் சொல்லுகிறதாவது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால கர்த்தரிடத்தில், ஆண்டவரிடத்தில் நம்ம வந்தோம் என்று சொன்னால், ஏன் வந்தோம், இதுவரைக்கும் காணாத பிரச்சனையில் ஒரு புதிய காரியத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்லி தானே வந்தோம். அப்போ புதிய காரியத்தை காண வந்த நம்ம, புதிய ஆசீர்வாதத்தை பார்க்க வந்த நம்ம, புதிய நன்மைகளை பார்க்க வந்த நம்ம, பழைய காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நினைக்கவும் கூடாது, சிந்திக்கவும் கூடாது, பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று அதை அறியீர்களா என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகினால உங்கள் வாழ்க்கையில் பழைய வேர்லாம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து அந்த வேரெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணிவிடுங்க, பிடுங்கி போட்டுருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.